நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகள் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்லி பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சுத்தத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தின் படியே வாழுகிறவர்கள். ஆகையால் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 97ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறது: நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களாக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை தந்திருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கும்படி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்படி உதவி செய்கிறார். செம்மையான வம்சத்தாராக வாழுகிற நம்முடைய இருதயத்துல தேவன் மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சி என்கிறது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிற பரிசுத்த ஆவியை நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் விதைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் நானும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்களுக்கு பல நேரங்களில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் துக்கப்படுகிறவர்களாக, அவர்கள் வேதனை அனுபவிக்கிறவர்களாக, சஞ்சலம் நிறைந்தவர்களாக, தவிப்பு நிறைந்தவர்களாக, அனுதினமும் கவலைப்பட்டு கண்ணீரை வடித்து அவர்கள் கலங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அறியாமல் தங்களுடைய மனம் போன போக்கில வாழ்ந்து பாவ சிற்றின்பங்களை அனுபவித்து அதனால உண்டான சிற்றையை அனுபவிக்கிறவர்களாக வாழுகிறார்கள். நீங்கள் நான் அப்படி அல்ல. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழுகிறவர்களாக, அவரோடு வளர்கிறவர்களாக, அவருக்குள்ளே கனி கூறுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சி காணப்படுகிறது. நாம் ஒன்றை குறித்து கலங்காதபடிக்கு கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்க கர்த்தருடைய வேத வசனம் என்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறபடினால், கர்த்தருடைய வேத வசனமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலிருந்து கிரியை செய்து நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வாழ வைக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயிரோடு இருக்கிறது காலம் வரையிலும் நாம் நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். நன்மை செய்வது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். உயிரோடு இருக்கையில் நன்மை செய்கிறதும் அல்லாமல் பூமியில வாழுகிற மனுஷனுக்கு வேறொரு நன்மை இல்லை என்று சொல்லி அங்கே பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால், நாம் எதை நன்மை என்று நாம் விரும்புகிறோமோ அந்த நன்மையை பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், அந்த காரியங்கள் நமக்கு நன்மையாக மாற வேண்டுமானால், நாம் உயிரோடு இருக்கிற இந்த பூமியிலே வாழுகிற காலத்துல மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா? அல்லேலூயா. அப்படி வேத வசனம் நமக்கு வலியுறுத்தி போதிக்கிறது. அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன்
பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் அக்கினி அபிஷேகத்தினாலும் நிரம்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராகோ பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை குணமாக்குகிறவர்களாக சுற்றி திரிந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாகவும் அவர்களுக்கு சத்திய வசனத்தை போதித்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் வழிநடத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக நாம் நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில வருகிற மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். அப்படி நாம் ஏழை மக்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கர்த்தருடைய சபையில வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நாம் உதவி செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக வாழ்ந்தால் நமக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நமக்கு பாக்கியம் உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ வைப்பார். அல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் மனப்பூர்வமா நன்மை செய்யணும், உதவி செய்யணும். அவர்களுடைய குறைவில அவர்களை நீங்கள் தாங்குகிறவர்களாக செயல்படணும். அப்படி செய்வதுதான் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வதும் நன்மை செய்வதும் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதும் அவர்களுடைய குறைவில உதவி செய்வதும் தாங்குவதும் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையால் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்க, உதவி செய்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி ஆத்துமாதாய பணிக்கு உதவி செய்க, நன்மை செய்க. அல்லேலூயா. அப்படி செய்து நீங்க வாழும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை உண்டாகும். நீங்க கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பாருங்கள் சம்பூர்ணமாக பெற்று அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். கர்த்தர் உங்கள் மடியிலே பாருங்கள் அளந்து சரிந்து குலுங்கி அமிழத்தக்கதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு அளந்து தருவார். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் நீங்கள் நன்மைகளாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அனுபவிப்பீர்கள். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. உயிரோடு நீங்க இந்த பூமியில வாழுகிற காலம் எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்திற்கு நன்மை செய்ய, கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய, ஏழைகளுக்கு நன்மை செய்ய, திக்கற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்ய, விதவைகளுக்கு நன்மை செய்ய. இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபை ஊழியத்திற்கு இங்கு நடைபெறுகிற ஆத்துமாதாய பணிக்கு நீங்க நன்மை செய்கிறவர்களாக வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதன் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனம் அழகாக தெள்ள தெளிவாக போதிக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். அப்ப ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர்கள் அந்த உதவியின் மூலம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டுமானால் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்யணும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவன். அவரிடத்தில்
உங்களிடத்தில் இல்லாத ஆஸ்தி ஐஸ்வர்யமும் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய தேவனானவருக்கு, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். எதனால நாம் அவருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று பார்ப்போமானால், ஏழைகளுக்கு இறங்கி நாம் உதவி செய்யும் பொழுது நாம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய தேவனானவருக்கு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கடன் கொடுக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மிடத்திலிருந்து அதன் மூலம் கடன் பெற்று நாம் அவருக்கு கடன் கொடுத்ததை நமக்கு அவர் திரும்ப தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எவ்வளவு ஏழைகளுக்கு இறங்கி நாம் உதவி செய்கிறோமோ அதைத்தான் கர்த்தருடைய கணக்கில் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து பெற்ற கடனாக வைத்துக் கொண்டு அதற்கு வட்டியும் பலிசையும் மெதலுமாக சேர்த்து ஏராள நன்மைகளை நமக்கு தந்து, ஆண்டவர் நமக்கு திரும்ப ஏராளமான ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை தந்து நம்மை செழிப்பாய் வாழ வைப்பார். நம்மை செல்வ சீமான்களாக, செல்வ சீமாட்டிகளாக ஆண்டவர் வாழ வைப்பார். அல்லேலூயா. கரங்களை கட்டுவர் அலையா சொல்லுங்க, கரங்களை அசை தலையா சொல்லுங்க. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்கிற மனப்பக்குவத்தோடு கூட நீங்கள் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்ய, அப்படி செய்கிற உதவியை கர்த்தர் பொறுப்படுத்து ஏராளம் தாராளம் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து வானத்தின் கடற்கரை வாசலை திறந்து இடமில்லாமல் போகுமட்டும் உங்களை ஆசீர்வதித்து செல்வ சீமாட்டிகளாக, செல்வ சீமான்களாக வாழ வைப்பார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்யும்படி, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, செய்யாமல் இராதே. அல்லேலூயா. நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. உன்னிடத்தில் ஏராள வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஏழைகளுக்கு உனக்கு நன்மை செய்வதற்கான திராணி இருக்கிறது. உன்னிடத்தில் ஆஸ்தி இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பதவி இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இதன் மூலம் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிற திராணி உடையவனாக இருக்கிறாய். அப்படி நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு, நன்மை செய்கிறதற்கு திராணி உள்ளவனாக இருக்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு தகுதி உள்ள மக்களாக இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நீ அந்த நன்மையை செய்கிறதற்கு நீ ஜாக்கிரதையாக இருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் போதிக்கிறது. அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே. அல்லேலூயா. உங்களிடத்துல நல்ல படிப்பறிவு இருக்கும் பொழுது படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு நீங்கள் படித்த படிப்பின் மூலம் உதவி செய்து அவர்களை நீங்களும் சந்தோஷப்படும்படி, அவர்களும் சந்தோஷப்படும்படி அவர்களை நீங்கள் ஞானமாய் நடத்த வேண்டும். அல்லேலூயா. உங்களிடத்துல பணம் இருக்கும் பொழுது பணம் இல்லாத ஊழியக்காரர்களுக்கு, பணம் இல்லாத ஜனங்களுக்கு பண உதவி செய்து அவர்களுடைய குறைவை நிறைவாக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களிடத்துல வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது வசதி வாய்ப்புகள் இல்லாத மக்களுக்கு உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பிலிருந்து எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது நீங்கள் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் செய்யத்தக்கவர்களுக்கு உங்களுடைய திராணிக்கு தக்கதாக நன்மை செய்கிறவர்களாக செயல்படுகிறீர்கள். அதை பார்த்து பரம பிதாவானவர் மெச்சிக்கொண்டு உங்கள் மேல பிரியமாயிருந்து உங்களுக்கு சகல வித ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபையையும் தந்து உங்களை வாழ வைப்பார். உங்கள் ஜீவனையும் அழிவுக்கு நீங்களாக்கி விடுவித்து ரட்சிப்பார். பரம ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க அவர் வருவார். அல்லேலூயா. ஆகையால் உனக்கு திராணி இருக்கும் பொழுது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்கிறதற்கு திராணி இருக்கும் பொழுது, உங்களிடத்தில் நன்மை பெற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யாமல் போனால், ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற 2 மனிதர்களுடைய சம்பவத்தை வேதத்தில் அறிகிறீர்கள் அல்லவா? அந்த சம்பவத்தில் ஐஸ்வர்யவானுக்கு நடைபெற்றது போல உங்களுக்கு வேதனை உண்டாகும்.
ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் வேதனை அனுபவிக்காதபடிக்கு, வேதனை உள்ள ஸ்தலத்தில் தள்ளப்படாதபடிக்கு, நித்திய வேதனையினாலே நீங்கள் வேதனைப்பட்டு ஒடுங்கி அழிந்து போகாதபடிக்கு, உங்களுக்கு திராணை இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் நன்மையாக செய்யுங்கள். அல்லேலூயா. கரங்களை கட்டுவர் அநேகரை சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசை